ஹாய். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அந்த செரமிக் கோட்டிங் பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார். ஸோ அந்த ஜீவனுக்காக நம்ம இதில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸு, அதோட ப்ரைஸு, எவ்வளோ லிட்டர்ஸு, நான் எப்படி வாங்கினேன், நம்ம யூஸ் பண்ண அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் யூஸ் பண்ணாத ஒரு ஐட்டமும் இருக்குது, அதை நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம பாஷ்கில் வந்து இந்த தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் வர வைக்கிறதுக்கு ஒரு கார் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். 3M பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி 3M கார் வாஷ் ஷாம்பு அப்படின்ட்டு இந்த லிக்விட் கிடைக்குது ஆக்சுவலாக. ஸோ இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 1000 சம்திங். பட் அமேசானில் 800-900க்கு டீல்ஸில் கிடைக்கும். இது 1 லிட்டரு ஒரு 2 மூடி 3 மூடி ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு ஃபோம் வந்து கரெக்டாக கிடச்சிரும். நம்மளுக்கு ஒரு எஸ்யூவி க்ளீன் பண்ணுற அளவுக்கான ஃபோம் கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுவோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணி அதோடைய திக்னஸும் அந்த சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு க்ளோஸாக யூஸ் பண்ண முடியுன்றது வந்து அதோட ஜிஎஸ்எம் லெவல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 800, 600, 400 ஜிஎஸ்எம் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹையர் த ஜிஎஸ்எம் இன்னும் க்ளோஸ் சர்ஃபேஸில் நிறைய கான்டாக்ட் வரும். ஸோ லாஸ்ட்டாக அதாவது ஒரு 3-4 மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, செகண்ட் வந்து அந்த வேக்சிங் பண்ணுறதுக்கு, தேர்டு ப்ளஃபிங்க்கு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ளஃபிங்க்கு தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஜிஎஸ்எம் இருந்தால் பெட்டர். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம செராமிக்கில் பாலிஷ் அண்ட் வேக்ஸ். ஸோ இது வேக்ஸ், ஆக்சுவலாக இது வந்து வேக்ஸு, இது வித் செராமிக் வெர்ஷனாக வருது. இது வந்து டர்ட்டில் வேக்ஸு, ஹைப்ரிட் சொல்யூஷன். இதில் என்ன போட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஸ்க்ராச்சஸையும் ரிமூவ் பண்ணணும்னு போட்டிருக்கு, பெயிண்டில் எதனா இம்பர்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இது யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷூ பாலிஷ் வந்து ஒரு நியூட்ரல் ஷூ பாலிஷோடைய டெக்ஸ்டரில் இருக்கும். அது இது கம்ப்ளீட்டாக ஹைட்ரோஃபோபிக். இதுதான் வந்து உங்களுக்கு எதனா வந்து லிக்விடு இல்லை எதனா வந்து விழுது, நம்ம வந்து டிரைவிங் அப்போ வந்து ரெயின் விழுது அப்படின்னா ட்ராப்லெட்ஸ் நிற்காமல் பார்த்துக்கிறது இது வந்து மஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பேஸ் லேயராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடுறீங்க, செகண்டு வித் அந்த கார் ஷாம்புவோட ஒரு ஃபோம் ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க, திரும்ப வாட்டர் வாஷ் பண்ணிடுவீங்க, அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ண முடிச்சதுக்கப்புறமா அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் நல்லா வந்து ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இந்த செராமிக் பாலிஷ் அண்ட் வேக்ஸு. இதில் என்ன பண்ணுவோன்னா லைட் பிஞ்ச் ஒரு பீ சைஸ் எடுத்து அங்கங்கே உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டான்லின்ட்டு ஒரு அந்த அந்த ப்ராடக்ட் டப்பா எடுத்துருவேன், டப்பா மட்டும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். போன இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1300 வாட்ஸ். இது வந்து 180 mm பாலிஷு. ஸோ 180 mmனா ஒன்றும் இல்லை, அந்த டிஸ்கோடைய சைஸ், இந்த சைஸ் வந்து 180 mm வரும். பை டிஃபால்ட் இப்படி தான் எல்லோ கலரில் இருக்கும். இதில் வந்து அந்த வெல்க்ரோ மெட்டீரியல் அதையும் எடுத்துகிறது, அந்த இது நம்ம அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளஃபிங்க்லாம் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணும்போது இந்த வேக்ஸை நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு இதை இந்த மாதிரி இருக்கும் அந்த மெட்டீரியல், அதில் அட்டாச் பண்ணுற மெட்டீரியல். இதை வந்து நம்ம இதில் வந்து வெல்க்ரோன்றதுனால அது ஈஸிலி ஸ்டிக் ஆகிடும். அதில் தான் இதை அங்கேயே வச்சுட்டு இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிஷின் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் பாலிஷ் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நம்ம புக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இந்த செராமிக் ஸ்ப்ரே கோட்டிங். பாஸ் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இந்த செராமிக் ஸ்ப்ரே கோட்டிங்கும் அதே டர்ட்டில் வேக்ஸோடைய பிராண்டு தான். இதோடைய இது என்னென்னா சன்லைட்டில் ஈவனாக உங்களுக்கு தெரியறதுக்கும் அந்த கிளாஸினஸ் வர ஃபீலுக்கும் இதுவும் வந்து சூப்பர் ஹைட்ரோஃபோபிக் கொடுத்துருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுமே ஒரே தான் போட்டிருக்கு. இது எக்ஸ்ட்ரீம் வாட்டர் ரிப்பலண்ட்டு, இது இன்சேன் வாட்டர் பீடிங் கொடுத்துருக்கு. இன்சேன் வாட்டர் பீடிங் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பேஸு, இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபினிஷிங்க்கு யூஸ் பண்ணுறது. இதுதான் இந்த செராமிக் கோட்டிங் பண்ணுறதுக்கு தான் இந்த யூஸ்டு சார்ஜஸ் ஹெவிலி. இந்த செராமிக் கோட்டிங் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். அவ்வளோ ஹை கெமிக்கலு. நீங்கள் எதனா வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக செட்டில் ஆகிடுது. ஸோ
ஸ்ப்ரே பண்ணி இமிடியேட்டாகவே வந்து அதை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், அந்த மாதிரி ஃபார்மில் இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டர் இருக்குது. இதுவும் இது இல்லை 1 லிட்டர் இல்லை, 473 ml இது. இதுவும் அரௌண்ட் 1000 சம்திங் நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு க்ளோஸ் டு 1999 போட்டிருக்குது. ஆஃபரில் 1800 சம்திங் வாங்கினேன்னு ஞாபகம். இப்போ இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ். யூஸ் பண்ணாத ஒரு ஐட்டம் ஒருத்தர் இருக்கார். இதுகிட்ட வந்து காமி. இது வந்து டயர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஃபோம் மாதிரி இருக்கும். நம்ம ஃபோம் மாதிரி இருக்கிற அந்த ஐட்டம் வந்து எதுக்குன்னா டயர் வந்து கம்ப்ளீட் க்ளீன் பண்ணிடும். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அந்த பிரைட்னஸ் ஒரு மாதிரி டார்க் பிளாக்ல இருக்கும் உங்கள் டயரை வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல ஒரு எலிகென்ட் லுக் கொடுக்கும் ஆக்சுவலாக. இது வந்து உங்களுடைய டயரை வந்து க்ளீனாகவும் வச்சுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரப்பர் குவாலிட்டி வந்து இந்த சன்னாலேயோ ட்ரைனஸ்லேயோ வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ உங்களோட டயர் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து கேர்ஸ் யுவர் டயர் ஆல்சோ, அதுக்கும் இது வந்து